சுதர்சன், பொதுவாக காவல்துறை அதிகாரிகளுக்கு கட்சிகள் சார்பாக அனுமதி கேட்டு அல்லது பாதுகாப்பு கேட்டு கொடுக்கப்படுகிற கடிதங்களின் அடிப்படையில் அல்லது அந்த மனுக்களின் அடிப்படையில் தான் காவல்துறை பாதுகாப்பு அல்லது காவல்துறையோட எண்ணிக்கையை ஒதுக்குவாங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க சொல்ற மாதிரி தாவேகா மாவட்ட செயலாளர் மதியழகன் அவர் ஒரு நிகழ்வை தாவேகா கட்சி சார்பாக கரூர்ல ஏற்பாடு செய்கிறாரு. அந்த கட்சிக்கு தலைவர் விஜய் வராரு. அதுல அவங்க எஸ்டிமேஷன் பண்ணியிருக்கிறது 10,000 பேர் அப்படிங்கிற அந்த அப்ளிகேஷன் டாக்குமெண்ட் பேசிஸ்ல தான் காவல்துறை காவலர்களோட எண்ணிக்கையை முடிவு செய்வாங்களா? நாம ஒரு பர்மிஷன் கேட்கும் போது அவங்களுடைய சம்பந்தப்பட்ட கட்சி தலைவர்கள்லாம் அவங்க சம்பந்தப்பட்ட ஒரு மாவட்டத்துக்கு வரும்போது கட்சி தலைவர் அந்த கட்சியோட சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள், இப்போ எக்ஸாம்பிள் கரூரோ இல்ல நாமக்கல் மாவட்டத்திற்கோ அந்த கட்சியுடைய தலைவர்கள் வந்தால் கட்சியுடைய மாவட்ட செயலாளர் அந்த மாவட்டத்துடைய மாவட்ட செயலாளர்கள் எஸ்பி அலுவலகத்திற்கு நேரில் சென்று எஸ்பியிடம் பர்மிஷன் கேட்பாங்க. அதே போலதான் தாவேகா தலைவர் விஜய் அரசியல் பரப்புரை மேற்கொள்ள இருப்பதாக அந்த கரூர் மாவட்ட செயலாளர் எஸ்பி அலுவலகத்துக்கு நேரில் சென்று ஒரு பெட்டிஷன் கொடுக்கிறாரு. அந்த பெட்டிஷன் கொடுக்கும் போதுதான் அதுல 10,000 பேர் என்று குறிப்பிட்டு கொடுக்கிறார். அந்த 10,000த்திற்கு மேலும் இல்லை கீழேயும் இல்லை, 10,000 பேர் வருவாங்கன்னு சொல்லிட்டு அவர் இந்த பெட்டிஷன்ல தெளிவாக மென்ஷன் பண்ணி கொடுத்த காரணத்தினாலதான் 10,000 பேருக்கு 500 பேர் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. அவர் 10,000த்துக்கும் மேற்பட்டோர் கொடுத்திருந்தால் அதிக அளவுல நாங்கள் போலீஸ் பாதுகாப்பு போட்டிருப்போம் அப்படின்னு சொல்லி காவல்துறையுடைய வருஷனாக இருக்கிறது. இல்லை, இப்போ நமக்கு அவங்க மதியழகன் சார்பாக கொடுத்திருக்கிற ஒரு பெட்டிஷன்ல அவங்க இந்த குறிப்பிட்ட இடத்தை அவர்கள் தான் கேட்டார்களா, இல்ல காவல்துறை இது மாதிரியான இடத்தை தேர்வு செய்யறதுல மாவட்டத்தினுடைய லேண்ட் அண்ட் அவங்களுடைய திசை, மற்ற மக்கள் அடர்த்தி, இந்த மக்களோட நடமாட்டம் இவற்றை கருதி இந்த கட்சிகள் கேட்கிற இடத்திற்கு பதிலாக வேறு இடங்களை காவல்துறை ஒதுக்குவதாலும் இந்த பிரச்சனை ஏற்படலாமா? சுதர்சன், ஒரு நிமிஷம் அப்படியே லைன்ல இருங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கரூர் பெருந்துயரத்தை அடுத்து தலைமைச் செயலகத்தில் ஒரு அவசர கூட்டத்தை கூட்டியிருந்தார். அமைச்சர்கள், தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இதையடுத்து நாளை கரூர் செல்வதாக இருந்த தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது கரூருக்கு புறப்பட்டிருக்கிறார். கரூருக்கு தனி விமானம் மூலமாக சென்னையிலிருந்து கரூருக்கு அவர் புறப்பட்டிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எஸ் சுதர்சன், நீங்க கண்டினியூ பண்ணுங்க. சுதர்சன், லைன்ல இருக்கீங்களா? வணக்கம் சுதர்சன், லைன்ல இருக்கீங்களா? சொல்லுங்க. சுதர்சன், இப்ப நான் ஏற்கனவே கேட்ட மாதிரி தாவேகா மாவட்ட நிர்வாகிகள் கேட்ட இடத்தையும் அவர்கள் கொடுத்திருக்கிற எண்ணிக்கை அடிப்படையில தான் காவல்துறை அந்த அலாட்மெண்ட் பண்ணுவாங்களான்னு கேட்டிருந்தேன். அதாவது நாம கொடுக்கக்கூடிய அந்த பெட்டிஷன்ல முக்கியமாக எந்த இடம் நாம நாம கொடுக்கிறோமோ அந்த இடத்துல எவ்வளவு கிரௌட் மேக்சிமம் அந்த இடத்துல இருக்க முடியும்னு சொல்லிட்டு அந்த காவல் மாவட்டத்துடைய எஸ்பிக்கு ஒரு அந்த ஐடியா இருக்கும். அந்த ஐடியாவின் அடிப்படையிலும் அது மட்டும் இல்லாம அவங்களுடைய அதாவது ஒரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த எஸ்பிக்குடைய எஸ்பி இன்ஸ்பெக்டர்ஸ் தெளிவாக அவங்க அந்த லிஸ்ட கொடுப்பாங்க. இந்த இடத்துல இவ்வளவு கிரௌடு தான் கூட முடியும், அதுக்கப்புறம் அதிக அளவுல கிரௌடுகள் கூட முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே போல இந்த விஷயத்துல பொறுத்தவரை கரூர் மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய மதியழகன் கிட்டத்தட்ட ஒரு 2 இடங்களை கொடுக்கிறார். அதாவது ஒரு இடம் ஒரு இடத்தை கொடுத்து கிட்டத்தட்ட 10,000 பேர் கூட முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்தை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அதன் பிறகு அவர் அங்கிருந்து வேறு இடம் கேட்கிறார். அதாவது அவர் கேட்கக்கூடிய அந்த இடத்துக்கு கொடுக்குறாங்க. அந்த இடத்துலதான் அதாவது முதலாவதாக மனோரா கார்டன் அப்படின்ற இடத்த சூஸ் பண்ணி கேட்கறாங்க. அந்த இடத்துல அதிக அளவுல 10,000 பேர் கூட முடியாது நீங்க சொல்ற மாதிரி, அதனால நாங்க ரிஜெக்ட் பண்றோம். லைட் ஹவுஸ் ஏரியா கேட்கறாங்க. இந்த இடத்துல 10,000 பேர் கூடலாம், ஆனால் 10,000த்துக்கு மிகாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை அறிவுரை வழங்கி இருப்பதாகவும் தகவல்கள் சொல்லப்படுகிறது. ஆனால் 10,000த்துக்கும் மேற்பட்டோர் அந்த இடத்துல கூடுதனால் தான் தற்போது இந்த நிகழ்வு, சோகமான நிகழ்வு ஏற்பட்டிருப்பதாக காவல்துறை தெளிவாக குறிப்பிடுகிறது. அவங்க 15,000 பேரோ 20,000 பேரோ 10,000த்துக்கு மேற்பட்டோர் நாங்க வரதா இருந்தால் நாங்கள் இந்த இடத்த கொடுத்திருக்க மாட்டோம். ஏனென்றால் ஏற்கனவே அவங்க கேட்ட மனோரா கார்டன் கொடுக்காத நாங்க இந்த இடத்தை சூஸ் பண்ணதுக்கு காரணம் 10,000 பேருக்கு இந்த கெப்பாசிட்டி, இந்த இடம் கரெக்டா இருக்கும் அப்படின்ற காரணத்துக்காக நாங்க கொடுத்தோம். ஆனா அவங்க 10,000லிருந்து 15,000 பேர் வருவதாக சொல்லியிருந்தால் இந்த லைட் ஹவுஸ் ஏரியாவை கேன்சல் பண்ணி நாங்க வேறு இடம் கொடுத்திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை வருஷனாக இருக்கு. சுதர்சன், இப்படி ஒரு நம்ம ஏற்கனவே தொலைக்காட்சி வாயிலாக இல்லை தமிழ்நாடு முழுக்க இந்த செய்திகள் தெரியும். இந்த குறிப்பிட்ட எண்ணிக்கையை ஒரு மாவட்ட செயலாளரால் கணிக்க முடியுமா?
விஜய் மாதிரியான ஒரு பிரபலம் ஒரு புதிய கட்சியை தொடங்கி இருக்கிற போது ஏற்கனவே இருக்கிற தமிழ்நாட்டின் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு அரசியல் கட்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறவர்களுடைய இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இந்த ப்ரொசீஜர்ஸ் தாவேகா மாதிரியான புதிய கட்சிகளுக்கு விஜய் மாதிரியான ஒரு நபருக்கு எப்படி பொருந்தும் அப்படிங்கிறது மாவட்ட செயலாளருக்கு தெரியாதா? பல மாவட்டங்கள்ல ஏற்கனவே விஜய் வந்து அரசியல் பரப்புரை மேற்கொண்டிருக்கிறாரு. அந்தந்த மாவட்டங்கள்ல எவ்வளவு கிரௌடு கூடுதுன்னு சொல்லிட்டு எல்லா பரப்புரையிலுமே வந்து அந்த பல மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் பாக்குறாங்க. அதன் அடிப்படையில தான் கரூர் மாவட்டத்துல 10,000 பேர் தான் கூடுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கணிப்பாக இருந்து அவர் கொடுத்திருக்கிறாரு. இந்த கணிப்பு தற்போது தவறாக இருப்பதாக தான் அவர்கள் உணர்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. ஏனென்றால் 10,000க்கும் மேற்பட்டோர் அவங்க நினைத்த மாதிரியே கிரௌடுகள் வராம அதிக அளவுல கிரௌடுகள் வந்துருச்சு அப்படின்றதுதான் இப்போ அவங்க பக்கம் இருக்கக்கூடிய தப்பாக தெரிகிறது. அதாவது கரூர் மாவட்ட செயலாளருடைய கணிப்பு தப்பாக இருப்பதாக தெரிகிறது. தொடர்ச்சியாக இந்த மாதிரியான தவறுகளை தான் நாங்கள் வந்து அடுத்த முறை செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து தற்போது பேசிக் கொண்டிருப்பதாகவும் தகவல்கள் சொல்லப்படுகிறது. அவருடைய கணிப்பு, அதாவது கரூர் மாவட்ட செயலருடைய கணிப்பு இங்கு தவறாக இருந்திருக்கிறது. ஏனென்றால் பல மாவட்டங்கள்ல அவர்கள் குறிப்பிட்ட மாதிரி ஒரு 10,000 15,000 பேரும் வந்து வருவாங்கன்னு சொல்லி பெட்டிஷன் கொடுக்கக்கூடிய இடத்துல அந்த 10,000 15,000 பேர் தான் இருந்திருக்கிறாங்க. ஆனா அதே போல கரூர்லயுமே 10,000 பேர் தான் வருவாங்கன்ட்டு அந்த மாவட்ட செயலருடைய கணிப்பாக இருந்தது. அதன் காரணமாக தான் பெட்டிஷன் கொடுக்கப்பட்டது 10,000 பேருன்ட்டு. ஆனால் அந்த 10,000 பேர் 35,000 பேராக மாறிவிட்டது. அதுதான் இங்க மிகப்பெரிய தப்பாக நடந்திருக்கிறது. அதுதான் இந்த சோக நிகழ்வாகவும் முடிந்திருக்கிறது. அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன வாய்ப்பு இருக்கு? சட்ட ரீதியாக இந்த வழக்கை காவல்துறை எப்படி கொண்டு போகும்? கட்சிகள் இதை எப்படி எதிர்கொள்வாங்க? தமிழ்நாடு அரசு அருணா ஜெகதீஷ் ரிட்டையர்ட் ஜஸ்டிஸ் தலைமையில் ஒரு நபர் விசாரணை ஆணையத்தை அமைச்சிருக்கிறாங்க. இந்த விசாரணை ஆணையம் நடத்துகிற விசாரணைக்கும் காவல்துறை பதிவு பண்ணியிருக்கிற எஃப்ஐஆரும் தனித்தனியான நடைமுறைகளா? காவல்துறை பொறுத்தவரை ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்தால் உடனடியாக வழக்கு பதிவு செய்து அதை விசாரணை நடத்தி அதன் பிறகு அந்த விசாரணை ஃபியூச்சர்ல அது சிபிசிஐடி விசாரணையாகவும் மாறலாம், அல்லது வந்து இந்த ஒரு நபர் விசாரணை, அதாவது அருணா ஜெகதீஷனுடைய விசாரணை கமிஷனுக்கும் கொடுக்கப்படும். ஆனால் முதற்கட்டமாக காவல்துறையை பொறுத்தவரை எஃப்ஐஆர் பதிவு செஞ்சுட்டு தான் மொத்த வேலைகளிலே வந்து காவல்துறை இறங்குவாங்க, சட்டப்படி நடவடிக்கையிலும் இறங்குவாங்க. அதே போலதான் இந்த நிகழ்வும் இருக்கிறது. இந்த நிகழ்வை பொறுத்தவரை சட்டம் ஒழுங்கை சீர்குலைத்து விட்டார்கள் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அதாவது இந்த பொதுமக்கள் வந்து இவ்வளவு பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு. அதன் காரணமாக சட்டப்படி நடவடிக்கை எடுப்பதற்காக தான் முதல் தகவல் அறிக்கையானது பதிவு செய்யப்பட்டு அதன் பிறகு இந்த வழக்கானது சிபிசிஐடியோ அல்லது வந்து அருணா ஜெகதீஷனுடைய விசாரணை கமிஷனுக்கு கொடுக்கப்பட்டு அவர்கள் அந்த விசாரணை நடத்துவார்கள். முதற்கட்டமாக கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். இந்த மதியழகன் வந்து கைது நடவடிக்கையானது மேற்கொள்ளப்படும். அதன் பிறகு மதியழகன் கொடுக்கக்கூடிய கன்சோஷன் அடிப்படையில மற்ற நபர்களையும் இவர்கள் வந்து எஃப்ஐஆர்ல சேர்த்து கைது செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. முக்கியமாக மதியழகன் கிட்ட இருந்து வாங்கக்கூடிய இந்த கன்சோஷன் இருந்து தாவேகா தலைவர் விஜய் மீதும் வழக்கானது பதிவு செய்யப்பட்டு அவரையும் கைது செய்யக்கூடிய நடவடிக்கையில காவல்துறை ஈடுபடும் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சார், எனக்கு இப்போ 2 கிளாரிஃபிகேஷன் தேவை. ஒன்று, இவர் மீது என்ன வழக்கு பதிவு செய்கிறாங்க? குறைந்தபட்சமாக சட்டம் ஒழுங்கு இது வந்து ஒரு கொலை முயற்சி வழக்காக பதிவு செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா? இல்லை கமிட்மெண்ட்ஸ் டுவர்ட்ஸ் ஒரு ஈவெண்ட்டுக்கு இந்தந்த விஷயங்களை நாங்கள் செஞ்சு கொடுக்குறோங்கிற ப்ராமிசஸை மீறின ரெஸ்பான்சிபிலிட்டியை கடந்த பார்வையில் அது எடுக்கப்படுமா? இதுல முக்கியமாக நாம பார்க்க வேண்டியது மரணம் ஏற்படும் என்று தெரிந்து மரணத்தை விளைவித்தல். அந்த வழக்கு அந்த செக்ஷன் ஆனது போடப்படும். அதே போல இதை தவிர்த்து முக்கியமாக பொதுமக்களுக்கு பங்கத்தை விளைவித்தல், இந்த மாதிரி பல செக்ஷன்கள் போடப்பட்டு இந்த கைது நடவடிக்கையை மேற்கொள்ளக்கூடிய காவல்துறை அதே போல பல செக்ஷன்களை அதற்கு தான் லீகல் ஒப்பீனியன் ஆனது கேட்கப்பட்டிருக்கிறது. அந்த லீகல் ஒப்பீனியன் கேட்கப்பட்டு அவர்கள் கொடுக்கக்கூடிய என்னெல்லாம் செக்ஷன் கொடுக்குறாங்களோ அதன்படியில இவர்கள், அதாவது தாவேகா தலைவர் விஜய் மீதும் அதே செக்ஷன்கள் வந்து பாய்ந்து அவரையும் கைது நடவடிக்கையை மேற்கொள்ள காவல்துறை வந்து நடவடிக்கை எடுத்து வருகிறது. தற்போது மதியழகன் தான் A1 அக்யூஸாக, ஏனென்றால் அவர் தான் வந்து எங்க தலைவர் இங்க அரசியலுடைய அதாவது பரப்புரை மேற்கொள்ள வருகிறார். அதன் காரணமாக நான் இங்க எங்களுடைய அரசியல் கட்சி தலைவர் சார்பாக நான் பெட்டிஷன் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்டிஷனை தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். அதன் காரணமாக அவர் A1 அக்யூஸாக தான் மதியழகன் வருவார். அதன் பிறகு அவருடைய கன்ஃபர்ஷன்ல தான் தாவேகா தலைவர் விஜய் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது.